ஹாய் டியூட்ஸ். யார் குரூப் டூ எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? எல்லாருக்குமே குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீலும், அதுக்கான ஒரிஜினல் கீ ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்கூல் புக்ஸை விட அதிகமான சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து வந்திருக்கிறதுக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி வெளியிருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, அதுக்கான என்ன சோர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்து இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளங்கோமன்னோட புணர்ச்சி புக்கையும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணசாமி எதுனா தமிழ் அகராதி புக்கையும், நவீன தமிழ் அகராதி புக்கையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலான் இருக்கோம். அடுத்தடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்கல் லைப்ரரி இருக்க நம்ம சிலபஸோட ஓரியன்டாக இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வாங்க இப்போ அடுத்ததான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற பேஜோட ஃபஸ்ட் பேஜ். வெற்றிசும் பூமணக்க அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 50 பேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாமே புக்கோட ஓரியன்டாக இருக்கும். அதனால் பெருசாக இதில் நம்ம படிக்க வேண்டிய தேவை எதுவும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டனுக்கு சும்மா அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே தேவையானதை மட்டும் நம்ம படிக்க வேண்டியதை. உலகில் 6000 மொழிகள் தோன்றின என்றும் அவற்றுள் 2700 மொழிகள் இன்றும் உயிருடன் இருக்கின்றன என்றும் ரஷ்ய நாட்டு பிராவ்தா இதழ் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா அவர்கள் தமிழ் மொழியில் மெல்லொலிகள் மிகுந்திருப்பதே அதன் தொன்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். மெல்லொலிகள் இருக்கிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழியாகவும் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார். 5000 ஆண்டுகளுக்கு பழமையுடையமாக கருதப்படும் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ புதை பொருட்களில் இருக்கும் உருவ எழுத்துக்களை படித்த ஈராஸ் பாதிரியார் அவை தமிழ் எழுத்துக்கள் என்றும் ஆதலால் தமிழ் மொழி தொன்மை வாய்ந்தது என்றும் குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது திராவிட மொழிகள் தமிழ் மொழியே மிக தொன்மை வாய்ந்ததும் பெரும் வளம் பொறிந்ததுமாகும், மிகவும் சீர்திருத்ததுமாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் சொல்வளமும் மிகுந்துள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரியர்சன் என்ற ஐரோப்பிய அறிஞர் சொல்லியிருக்கார். ஓகேவா? கிரியர்சன் அப்படின்ற அறிஞர் சொல்லியிருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேட்டர் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் எல்லாவற்றுள்ளும் மக்கள் பேச்சு மொழிக்குரிய தன்மையை பெற்றுள்ள மொழி தமிழ் மொழி. தர்க்க அமைப்புடையதும் தமிழ் மொழியே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார். யார்? ஸ்லேட்டர் அப்படின்றவர். தமிழ் மொழிகள் எல்லாவற்றுள்ளும் மக்கள் பேச்சு மொழிக்குரிய தன்மை பொருந்தியுள்ள மொழி தமிழ் மொழி. தர்க்க அமைப்புடையதும் தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து விட்னி என்ற ஒரு ஐரோப்பிய அறிஞர் தம்மிடம் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வல்லவராய் விளங்கிய அமெரிக்கர் ஒருவர் தமிழ் மொழி எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் எந்த ஐரோப்பிய மொழியையும் விட சிறந்தது என்று கூறியதாய் எழுதியிருக்கிறார். ஓகேவா? அடுத்து ஜான் மர்டாக் அப்படின்னு என்ற ஐரோப்பிய அறிஞர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரிய மொழியாகவும் அழகிய இலக்கியங்கள் உடையதாகவும் விளங்குவது தமிழ் மொழியே என்கிறார் எஃப்டபிள்யூ கெல்லட் என்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? இப்போ எஃப்டபிள்யூ கெல்லட் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டினரும் பெருமை கொள்ளக்கூடிய இலக்கியம் தமிழ் இலக்கியம் என்று தமிழை பாராட்டியுள்ளார். அடுத்து சார்லஸ் கவுர் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியின் மெருகு நிலையும் அருந்தமிழப்பா நலமும் ஐரோப்பியாவில் மிகுந்து தெரியப்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லர் தமிழ் மிக பண்பட்ட மொழி, தனக்கே உரியதாக இயல்பாய் வளர்ந்த சிறந்த இலக்கிய செல்வமுடைய மொழி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபில் சோழவில் தமிழ் உலகத்தில் இருக்கும் மிக பெரிய பண்பட்ட மொழிகளும் ஒன்று. இது உண்மையிலேயே அச்சொற்றொடருக்கு ஏற்றவாறு உயர்தனி செம்மொழியாக இருப்பதோடு கூட இன்னும் பேச்சு மொழியாகவும் இருக்கிறது அப்படின்னு தமிழோட தமிழ் இலக்கண நெறி வரலாறு அப்படின்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தேசிக பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழகமும் பிரெஞ்சுக்காரரும் அப்படின்ற நூல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நூலை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டாங்கன்னா ரா தேசிக பிள்ளை அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தமிழகமும் பிரெஞ்சுக்காரரும் என்னும் நூலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காரு. ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மொழி நிலையை பொதுவாக 3 வகைப்படுத்தலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தனிநிலை, உட்பிணைவு நிலை, ஒற்றுநிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனியே நின்று வாக்கியங்களாக அமைந்த பொருளுத்தும் நிலையுள்ள மொழி தனிநிலை மொழி எனப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா சீன மொழி இவ்வாறு இருக்கிறது. அப்புறமேட்டுக்கா சயாமு, பராமி மொழி, திபெத்திய மொழி ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிசொல் 2 சேரும்போது 2 சிதைந்து ஒன்றுபட்டு நிற்கும் நிலையுடைய மொழியை உட்பிணைவு நிலை மொழி என்கின்றோம். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் இவ்வகையைச் சேர்ந்தனவாம். ஆங்கில மொழியில் சோலைக் என்பவை சச் என்றும் ஹூலைக் என்பவை விச் என்றும் மாறியிருப்பது உட்பிணைவு நிலை மொழிக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறுவர். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கணமே தனிச்சிறப்புடையது, நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது, முற்கூறிய F.W. கெல்லட் என்பார் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஓகேவா. இதன் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இதை நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியிருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்போம். தங்கப்பலகை, தந்தப்பலகை அப்படின்றத அந்த ஒற்றோடு சேர்ந்து வரும்போது என்ன பொருள், ஒற்று இல்லாமல் என்ன பொருள் தருது அப்படின்ற மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். அலைகடல் என்னும் சொற்றொடருக்கும் அலைக்கடல் என்னும் சொற்றொடருக்கும் பொருள் வேறுபாடு உண்டு. முன் தொடருக்கு அலைகின்ற கடல் என்பது பொருள் கூற வேண்டும். பின்னுள்ள தொடருக்கு அலையுடன் உடைய கடல் என்று பொருள் கொள்ள வேண்டும். மிகுவதால் பொருளில் அவ்வேறுபாடு தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் கண்டார் அப்படின்றதும் பெரியார் கண்டார் ஆகிய 2 சொற்றொடர்களும் மிகுந்த பொருள் வேறுபாடு உண்டு. முன்னுடைய சொற்றொடரில் பெரியார் மற்றொருவரை கண்டார் என்பது பொருள். பின்னுடைய சொற்றொடரில் மற்றொருவர் பெரியோரை கண்டார் என்பது பொருள். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதேமாரியே இன்னும் 2-3 எடுத்துக்காட்டுகள் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நோக்கிய நோக்கம், கண்ணால் நோக்குதல். நோக்கல் நோக்கம் அப்படின்னா மனதால் நோக்குதல். நோக்கிய நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் நோக்குதல் அப்படின்னு பொருள். நோக்கல் நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனதால் நோக்குதல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ஒரு திருக்குறள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈ தா கொடு இவற்றுக்குரிய வேறுபாடுகளை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யாசிப்பவன் ஈ என கேட்க வேண்டும், சமநிலையில் உள்ளவன் தா என கூற வேண்டும். அதாவது ஒரு சமநிலையில் இருக்கிறவன் தா அப்படின்னு கேட்கணும், பிச்சை எடுக்கிறவன் தான் என்ன சொல்லணும், ஈக அப்படின்னு வந்து பிச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்நிலையில் உள்ளவன் தன்னை விட தாழ்நிலையில் இருப்பவனை கேட்கும்போது கொடு என சொல்ல வேண்டும். அதாவது இப்போ நாம் பிச்சைக்காரங்கிட்ட போய் கேட்குறோன்னா என்னன்னு கேட்கணும், கொடு அப்படின்னு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசியடங்க வயிற்றை நிரப்புதலை உண்ணல் என்றும் சிறிதளவு உணவு உட்கொள்தலை தின்னல் என்றும் கூற வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பத சோறு உண், முறுக்கு தின் அப்படின்ற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணியிருப்போம். பழம் தின், முறுக்கு தின், சோறு உண், பால் பருகு, அந்த மாதிரி. ஓகேவா. அறிவியல் நூல்கள் எழுத வேண்டும், அந்த டாப்பிக்கில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நான் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை படிச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட் ரோலில் போயிடலாம். அண்டர்லைன் பண்ணியிருக்க ஒரு லைன் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணும்போது இதே சேர்த்தே அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோன்றதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட்டாக நான் இது பண்ணி வச்சுக்கிறது தான் சேர்த்தே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 40வது பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணமே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழோட வரலாறு என்ன, நம்ம இப்போ 9th புக்கில் எப்படி படிச்சிருக்கோமோ ஒலி இதுவெல்லாம் அதே மாதிரியே வரலாற்று ஆசிரியர்கள் தமிழை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா, கெல்லட் சொன்னது, மார்க்ஸ் முல்லர் சொன்னது,
அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த வரலாறுல தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்து வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுத்தியல். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உயிரெழுத்துக்கள் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம். உயிரெழுத்துக்களில் குற்றெழுத்தும் உண்டு, நெட்டெழுத்தும் உண்டு. அதாவது குறியிலும் இருக்குது, நெடிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வினா எழுத்துக்கும் உண்டு. வினா எழுத்தில் உயிர்மை எழுத்தாகிய யா என்னும் எழுத்தும் என குறித்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற தெரிக. குற்றெழுத்து ஆ இ உ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா குறியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? உயிர்குறில் உயிர் நெடில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவற்றுக்கு புறக்கணித்தல் கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வேறுபாட்டை நன்கறிய வேண்டும். ஆள்னா இருள், ஆள்னா ஆலமரம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குறில் நெடலுக்கான பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்து ஆய்வு, அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்து ஏ ஆ ஓ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா படித்த கண்டென்ட்டாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. அதனால் இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் பெருசாக கொடுக்க தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையின எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இரண்டுக்கும், அதாவது வல்லினம் மெல்லினம் ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிப்பதால் இவற்றை இடையின மெய் என்கின்றோம். ஆனால் இடையின மெய்கள் என்பவை உண்மையில் உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் இடைப்பட்ட ஒலியுடைய எழுத்துக்கள் என்று கூறுவதே பொருந்தும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் இடைப்பட்ட ஒலியுடைய எழுத்துக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன்ஸில் மிஸ்டேக் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் என்பவை உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள். இக்கு ப்ளஸ் ஆ, இச்சு ப்ளஸ் ஆ அந்த மாதிரி வர்றது தான் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் உகரம். நகு, நாகு, கசு, கட்சு, படு, பண்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக படிச்சிருப்போம். இதில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்க எடுத்துக்காட்டை மட்டும் நம்ம படித்தாவே போதுமானது. இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். அது நம்ம புக்கிலேருந்து டிஃப்ரென்ஸாக இருக்கவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பு வரும். இப்போ புக்கில் நம்ம 2-3 வாட்டிக்கு மேலே படிச்சிருப்போம். அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுவான்னு கேட்டவுடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி இப்போ எடுத்துக்காட்டு மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரவாக படிச்சுக்கிறது நல்லது. பின்னாடிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 2A இந்த வருஷம் வந்திருக்க எக்ஸாம்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுகள் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வேறு எடுத்துக்காட்டுகளில் மட்டும் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அதில் வந்து வர சென்டென்ஸில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தியரியில் இருக்கிறதுல எதையுமே வந்து பார்த்திங்கன்னா மாறல. எடுத்துக்காட்டை மட்டும் தான் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உயிர் தொடர் குற்றியல் உகரம் எல்லாமே இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்துட்ருப்போம். அதை விட இதில் முக்கியமானது எதுவும் அந்தளவுக்கு இருக்காது. இதை பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரகியாதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாத்தியாது, நாடியாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம எடுத்துக்காட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரவாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி முற்றியல் உகரம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ கசட தப்பரில் வர உகரத்தை தவிர மற்ற எது வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முற்றியல் உகரம்னு போட்டுருவோம். ஆனால் தனியாக வர உகரத்துக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றியல் உகரமான ஒரு சென்டென்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம அதை தப்பு பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தனியாக உள்ள உயிரெழுத்து உகரமும் தனியாக உள்ள உயிர்மை எழுத்தில் உள்ள உகரமும் முற்றியல் உகரமாகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு உகர எழுத்து தனியாக வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முற்றியல் உகரம் அப்படின்றத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை அளவு. நினைப்பது கால் மாத்திரையாம், 2 விரல்களை ஊன்றல் அரை மாத்திரையாம், 2 விரல்களை முடுக்கல் முக்கால் மாத்திரையாம், விடுத்தல் 1 மாத்திரையாகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ஸ். அதை தாண்டி இதில் பெருசாக ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதல்ல வர எழுத்துக்கள், சொல்லுக்கு இறுதி எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே மோஸ்ட்லி கவர் பண்ணிகிட்ருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரெயிட்டாக வர இலக்கணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு போதுமானதாகவே தான் இருக்கும். இதில் சொல்லுக்கு இடையில் வராத எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இட்டு வந்து பார்த்திங்கன்னா என் எழுத்துக்கள் பக்கத்தில் எந்த மெய்யும் வராது. அதற்கு முயற்சி, நட்பு, தட்பம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு என்ற சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இச்சொல்லை நினைவில் வைத்து கொண்டால் இடையில் என்னும் இடையின மெய்க்கு முன் வேறு மெய் வரும் என்றும், வல்லின என்னும் மெய்க்கு முன் வேறு மெய் வராது என்றும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முதற் போலி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைப்போலி, கடைப்போலி, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். நம்ம வேணும்னா எடுத்துக்காட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு முறை படிச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, நயம்பட உரைக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இருந்தால் முதல் போலி, இறுதியில் இருந்தால் இறுதி போலி, இடையில இருந்தால் இடைப்போலி அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும். எடுத்துக்காட்டு மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே புதுசாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இங்கே 1, 2 தான் இருக்கும். அதனால் எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தரவாக படிச்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த இல்லுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா போலியாக வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குடல், குடர், சாம்பல், சாம்பர், பந்தல், பந்தர், சுவல், சுவர் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில சொற்களின் இறுதியில் இல் என்னும் எழுத்துக்கு ஈடாக இல் என்னும் எழுத்து வந்திருக்கான். அதாவது சின்ன இல்லுக்கு பதில் பெரிய இல் வரும் அப்படின்றாங்க. செதில், 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 மதில், மதில் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. சொல்லி இலக்கணம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸில் படிச்சுக்கிறதால வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம். இல்லை நீங்கள் திரும்ப நிதானமாக படிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா PDF அட்டாச் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன நினச்சிருப்போம், சொல்லோட இன்னொரு பேர் பதம், ஆனால் அதுவும் தமிழ் எழுத்து அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வடமொழி அப்படின்றத நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பதம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கான வேறு வந்து பதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொல் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகுபதம், பகாபதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. பகுபதத்தை மேலும் பிரிக்க முடியும், பகாபதத்தை மேலும் பிரிக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லாகவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரியே இலக்கணத்திற்கு பயன்படும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லை பெயர்ச்சொல், விடைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இலக்கியத்திற்கு பயன்படும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இயற்சொல், திரிசொல், வடசொல், திசைச்சொல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். பெயர்ச்சொல்னா என்ன, பெயரை குறிக்கிறது, வினைச்சொல்னா என்ன, வினையை குறிக்கிறது, இடைச்சொல் அப்படின்னா ஒரு 2 எழுத்துக்கு இடையில் வருவது அப்படின்றதுனால அது வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆ, இ, உ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எழுத்துக்களும், ஏயா, ஆ, ஓ அப்படின்ற வினா எழுத்துக்களும், ஏகாரம், உம்மை, ஓகாரம் அப்படின்ற இந்த ஆகியவும் இடைச்சொற்களே. தான், மற்று என்பதும் இடைச்சொற்களாகும். ஐ, ஆள் முதலிய வேற்றுமை உருபோலும் இடைச்சொற்களே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கவர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அதை இங்கே பார்த்துருக்கோம். அதான் இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தான் அப்படின்றது, ஏ அப்படின்றது, அப்படின்ற இடைச்சொல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயோ, ஓ அப்படின்னு முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஓகார இடைச்சொல் அப்படின்னும், ஓகாரம் சந்தேக கருத்தை கொடுப்பதால் ஐய ஓகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தை கொடுக்கறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஐய ஓகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. உரிச்சொல்னால் என்ன நமக்கே நல்லாவே தெரியும். சால, உரு, தவ, நனி, கூர், கழி இவை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? இந்த அரிசீர், கழி, நெடிலடி அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யுளுக்கு ஒரு இதுவும் சொல்லுவோம் பாவகையில். அதில் வந்து பார்த்திங்கன்னா கழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? பரபொருள் தரும், பல பொருள் தரும் உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது காப்பு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கடிநகர் அப்படின்னும், கூர்மை அப்படின்னா கடிவேல் அப்படின்னும், மனம் அப்படின்னா கடிமாலை அப்படின்னும், விளக்கம் அப்படின்னா கடிமார்பன் அப்படின்னும், அச்சம் அப்படின்னா கடிப்போர் அப்படின்னும், சிறப்பு அப்படின்னா கடியரண் அப்படின்னும், விரைவு அப்படின்னா கடி சென்றான் அப்படின்னும், மிகுதி அப்படின்னா கடி காற்று அப்படின்னும், புதுமை கடி மனம், ஆர்த்தல் கடி முரசு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரிச்சொல்லை வச்சு இதுக்கான பொருளை சொல்கிறோம். ஓகேவா?
இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடலாமா? காப்பு அப்படின்னா கடிநகர், கூர்மை அப்படின்னா கடிவேல், வேலானா இருக்கும், கூறாக தான் இருக்கும், அதனால் கூர்மை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மனம், கடி மாலை, மாலையிலேருந்து என்ன வரும்? மனம் தான் வரும், அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்ததுமே கடி மார்பன் அப்படின்னா விளக்கம். அச்சம் அப்படின்னா போர், போருக்கு போனோன்னாவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க, அதனால் அச்சம் அப்படின்னா கடிப்போர். சிறப்பு அப்படின்னா கடியரண். ஓகேவா? விரைவு அப்படின்னா வேகமாக போடா அப்படின்னு என்ன சொல்லணும்? கடி சென்றான், வேகமாக சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகுதி அப்படின்னா கடி காற்று, வேகமாக அடிக்கின்ற காற்று, வேகமாக மிகுதியாக வருது காற்று அப்படின்னு சொல்கிறது மிகுதி, கடி காற்று. புதுமை அப்படின்னா கடிமணம். ஆர்த்தல் அப்படின்னா கடி முரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இயற்சொல். அடுத்து வந்து இயல்பாயும் எளிதாயும் இருக்கும் சொல் இயற்சொல். திரிசொல் அப்படின்னா இயல்பாக இருக்கிற சொல்லியே சின்ன இயற்சொல்லுக்கும் திரிசொல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இயற்சொல் யாருக்கு சொன்னாலும் புரியும், ஆனால் திரிசொல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போனான் அப்படின்னா தெரியும், படர்ந்தான் அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இப்போ கிளி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அது இயற்சொல். கிள்ளை அப்படின்னா திரிசொல். அப்படி வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் கிள்ளைனா கிளி அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ சூரியன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஞாயிறு அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஞாயிறுக்கு இன்னொரு பொருள் சூரியன் இருக்குது அப்படின்னு தெரியும். நிலா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரியே இது சந்திரன், அதாவது திங்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வடசொல். வடசொல்ல 2 வகைப்படும். ஒன்று தற்சமம், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா தற்பவம். அதாவது வட சொல்ல அந்த ப்ரொனன்சியேஷன் பிரகாரமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ்லேயும் எழுதுனா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய வார்த்தையும் சேர்த்து நம்ம அப்படியே எழுதுனா அது வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். அப்படின்றதுனால தற்சமம். அந்த எழுத்தை மாற்றி தமிழில் நம்ம எழுதுனா அது வந்து பார்த்திங்கன்னா தற்பவம், மாற்றி எழுதணும், அதனால் மாறுதலுக்குரியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேறுபாடு அடைந்த வடச்சொல் அப்படின்னு தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்சமம் அப்படின்னா வடச்சொல்லுக்கு சமமானது, சமம், அதனால் தற்சமம். வேறுபாடு அடைஞ்சிருக்கு, அதனால் தற்பவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கமலம், காரம், குங்குமம், வசனம், சரணம், உத்தரம், பரமன், வீரன், வரன், விமானம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சம எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தற்பவ வட சொல்லுங்க என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு எது எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி முதல், மொழி இடை. இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறமொழி சொற்கள் இடையில் இருக்கும்போது எப்படி இருக்குது, மொழி முதல்ல இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம். இங்கே ஜா அப்படின்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா சா அப்படின்னும், மொழிக்கு இடையில் வரும்போது சா அப்படின்னும் யா அப்படின்னும் மாறுது. ஓகேவா? ஜா அப்படின்ற வடமொழி சொன்னாவது நம்ம மொழி முதல்ல வரும்போது சாவா மட்டும் இருக்குது, அதே மொழிக்கு இடையில் வரும்போது சாவாவும் யாவாவும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்க பாருங்க. ஜெகநாதன் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கா, அதனால் சாவா மட்டும் மாறி இருக்குது. இங்கே ஜெயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சயம், ஜலம் அப்படின்னா சலம், ஜோதி அப்படின்னா சோதி அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது மொழி இடையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சாவாவும் யாவாவும் மாறணும். ஓகேவா? இங்கே விஜயமா தேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசயமா தேவி சாவா மாதிரி இருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஜம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்புஜம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்புயம், யாவா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்கஜம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்கயம் அப்படின்னு யாவா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே வடமொழியில் இருக்க இன்னொரு ஷா அப்படின்ற எழுத்து, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொழி முதல்ல இருக்கும்போது சாவா மாறுது, அதே மொழி இடையில் வரும்போது டாவா மாறுது. ஓகேவா? அதுக்கு 2 எடுத்துக்காட்டு இருக்குது. அதில் வந்து ஷண்முகம் அப்படின்னு இருக்குது, சண்முகம் அப்படின்னு தமிழில் எழுதுறோம். ஓகேவா? ஷஷ்டி அப்படின்னு இருக்கிறத சட்டி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? சாரி, சட்டி, இங்கே சாவண்ட வட்டம் போட்டுக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இடையில் வரும்போது தான் இந்த ஷா வந்து இந்த இட்டா மாறுதில்ல, அதனால் இந்த ஷா இந்த சாவா மாறுது. அடுத்து மொழிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷா வரும்போது வேடம் அப்படின்னு மாறுது, வேஷம் அப்படின்றது வேடம் அப்படின்னு மாறுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அப்படின்றதுக்கு நட்டம் அப்படின்னு மாறும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஷம்
அது வந்து பார்த்திங்கன்னா விடம் அப்படின்னு மாறும். இப்போ இந்த ஷா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாவா வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷூ அப்படின்றது இது மொழிக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காவாகவும் சாகவும் வருது. இந்த ஷூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல வரும்போது காவாகவும் சாவாகவும் மாறுது. அதே மொழிக்கு இடையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா க ச ட அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. ஓகேவா. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷனம் அப்படின்னு இருந்தால் கணம் அப்படின்னு மாறுது. ஷீரம் அப்படின்னு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்படின்னு மாறுது. ஷேமம் அப்படின்னு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சேமம் அப்படின்னு வந்து மாறுது. அப்படி தஷினம் அப்படின்னு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா தக்கணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாறுது. அதாவது மொழிக்கு இடையில் வரும்போது காவாகவும் மொழிக்கு முதல்ல வரும்போது க அப்படின்னு வருதா. இந்த ஒரு எழுத்துக்கு பதில் இந்த 2 எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஷை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இச்ச அப்படின்னு மாறி இருக்கா. பிச்சை அப்படின்னு பிஷைனா அங்கே இந்தி வேர்டு, இங்கே பிச்சை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நாம் மாற்றிருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பட்சி. பட்சினானே வரும் பறவை தான் பட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நம்ம எந்திரனில் கூட வரும் பார் அந்த மாதிரி பட்சி அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷா இது மொழிக்கு முதலில் சா ஆகவும் ஆ ஆகவும் வரும். மொழிக்கு இடையில் சா ஆகவும் தா ஆகவும் மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கதி சங்கதி சமயம் சமயம் அமயம் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே சாவும் வரலாம் ஆவும் வரலாம் ஷான்றதுக்கு. அதே மாதிரி இந்த சர்ப்பம் அப்படின்றதுக்கு சர்ப்பம் அப்படின்றது வரலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி இஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்திருக்கு. அதனால் சு வந்திருக்கு. நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாவும் தாவும் வரலாம். ஃபஸ்ட்டில் வந்தால் தாவும் ஆவும் வரும். இடையில் வந்தால் சாவும் தாவும் வரும். ஓகேவா. இந்த பேர் வந்து தாசன் அப்படின்னு வரும்போது தாசன். மாசம் அப்படின்னு வரும்போது மாதம் மாதமும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது சாவும் வரும் தாவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷூ இது வந்து ஹா. ஹா அப்படின்ற இது மொழி முதலில் தன்மேல் நின்ற உயிரெழுத்தாகவும் மொழியிடில் க ஆகவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதான அதனால் அரண் அப்படின்னு வருதுன்றாங்க. ஹோமம் அப்படின்னா ஓதன உயிரெழுத்த மேலே இருக்குது அதனால் ஓமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிக்கு இடையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காவா மாறுது. அதை நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்கல்ல அதே மாதிரி தான். மகிமை மகிமை. அதேமாதிரி வடமொழியில் யா முதலில் வந்தால் தமிழில் இகரம் சேர்ந்து எழுதுவது எகரத்திற்கு ஈடாக ஏ வருவதும் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது யாவில் ஒரு எழுத்து ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஈ போட்டு எழுதுறதும் வழக்கம். அப்படி இல்லைன்னா ஏ போட்டு எழுதுறதும் வழக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போது யஷன் அப்படின்னா இயக்கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. யமன் அப்படின்னா யமன் இமயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி யமன் அப்படின்னு சொல்கிறாங்க. யந்திரம் அப்படின்னா இயந்திரம் இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏவும் போடலாம் இந்த ஈ சேர்த்து அப்படியே அந்த ஏவன்ற வார்த்தையும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லுக்கும் பிறமொழி சொல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வட சொல்லுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்காக தான் அது எல்லாமே நம்மளுக்கு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரபு சொல். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இந்த வாட்டி நம்மளுக்கு குரூப் 2 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அது எந்த மொழிக்கு சேர்ந்தது அப்படின்ற கொஷின் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதை நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அந்த கொஷினும் பின்னாடி தான் வருது. அதை அப்போ பார்ப்போம். இதில் வந்து அரபு சொல் அப்படின்னா அத்தர். நம்ம ஹாலிவுட் படத்தோடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்தர் அப்படின்னு ஒரு போதத்தோட பேர் அப்படி இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி தான் அத்தர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷேக்குங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தர் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேக்குங்கெல்லாம் அபின் நிறைய போடுவாங்க. அபின்னு நிறைய போடுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி வச்சா கராராக அமுல்படுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளாக ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் போட்டு மஹஜர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரபு சொல்ல வருது அப்படின்றத நாம் தான் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா. அடுத்து இந்துஸ்தானி இஸ்திரி கச்சேரி கிச்சிடி சட்டினி ரூபாய்.
இந்த ரூபா கொடுத்தோம்னா இசிறியும் பண்ணலாம், கச்சேரியும் பண்ணலாம், கிச்சடியும் பண்ணலாம், சட்னியும் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்சியில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டோஸாக தான் இருப்பாங்க. பார்சியில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க, மிலிட்ரிக்காரனாக இருப்பாங்க. அதுதான் ஹலல்தார், ருமால், குள்ளமான ஆளுங்களாக இருப்பாங்க. அதனால் குல்லா, பார்சியில் தான் குள்ளமாக இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஜார்ஸ் இருக்கும். பார்சியில் நிறைய பஜார்ஸ் இருக்கும். பார்சியில் எப்படி இருப்பாங்க, பஜார் இருக்கும், குள்ளமாக இருப்பாங்க, ருமால், ஹவில்தார். ஓகேவா? அடுத்து ஆங்கிலம். இது நம்மளுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிடும். ஆஃபீஸு, இன்ஸ்பெக்டரு, டயரு, பென்சிலு, பேனா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயர் வகைகள். பெயர் சொல், இடுகுறி பெயர், காரண பெயர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஆனால் இந்த எடுத்துக்காட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக படிச்சுக்க வேண்டியிருக்கும். இப்போது வயிறு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பு பெயராக தான் தெரியும். காரண பெயர்ன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது வாயின் இறுதி ஆதலால் இது வந்து பார்த்திங்கன்னா வயிறு அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த காரணத்தினால வச்சுருந்தாலும் அதுக்கு பேர் அது காரண பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சுவர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரண பெயர். தோல் போல் இருப்பது சுவல், தோல். சுவர் அப்படின்றதோட போலி. ஓகேவா? சுவல் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சுவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலியாக மாறி இருக்குது. அதனால் அது வந்து ஒரு காரண பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மரம். தரையுடன் மருவி இருப்பது மரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கும்மி. குழுமி அடிப்பு. கும்பலாக நின்று அதை பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்தில், அதாவது மலைப்பகுதியில் இருக்கும் ஊர் அப்படின்றதுனால குறிச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரண பெயராக சொல்கிறாங்க. அடுத்து ஒத்திகை. ஒத்து இருக்கை அப்படின்றதுனால எல்லோரும் ஒன்றா பண்ணுறதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விலங்கு அப்படின்னா முதுகெலும்பு குறுக்கே இருப்பதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை விலங்குன்னு சொல்கிறோம். முதுகெலும்பு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வேறு என்னமா சொல்லுவோம், ஊர்வனை, பரப்பனை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்றதுனால விலங்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதுகெலும்பு இருக்கிற காரணத்தினால அதை விலங்குன்னு சொல்கிறோம். அதனால் அது ஒரு காரண பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த காரண இடுகுறி பெயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். காரண இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெயர் காரணமுடையதாக இருந்தும் அஃது அக்காரணமுடைய பலவற்றிற்கும் பொருந்தாமல், அதாவது செல்லாமல் ஒன்றிற்கே உரியதாக வருவது காரண இடுகுறி பெயர் எனப்படும். ஓகேவா? இப்போது ஒன்று இடுகுறி பெயராக இருந்தாலும், காரண இடுகுறி பெயராக இருந்தாலும், இடுகுறி பெயராக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா காரணத்தால் இடுகுறி பெயராக இருந்தாலும் அந்த ஒரு பொருளுக்கு மட்டும்தான் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது நாற்காலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி காரண பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்காலிக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற எதுக்கும் பொருந்தாது. ஓகேவா? அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க பாருங்கள். 4 கால்களையுடைய கட்டில் முதலிய பல இருப்பினும் நாற்காலி என்பது ஒரு வகை இருக்கைக்கே சொந்தமானது, இடுகுறியாக அமைகிறது. இதனால் இப்படி வரும் காரணத்தினால் இடுகுறி பெயர் இதுபோல் மற்றவற்றிற்கும் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இருக்கும் பொருள் பற்றிய பெயர்கள். பொருட்பெயர், ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது மனுஷனாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அதாவது உயர்திணையில் ஓரிதனே அக்ரிணியில் வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்றும் ஒரு பொருளை ஒன்றாலும் குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர். ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர். இது எல்லோரும் நம்மளுக்கு தெரியும். காலப்பெயரும் நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினைப்பெயர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். பண்பு பெயர், தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர்னால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிற்பெயருக்கான விகுதி இந்த மொத்த விகுதியும் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. தல், அல், அம், ஐ, கை, வை, குப்பு, திசிவு, வி, உள், காடு, ஈ, மதித்துமை. அப்படின்னு நம்மளே தான் ஒரு ஷார்ட்கட்டு. தல்லல்ல மை, கைவை, கூப்பு, திசிவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வி, உள், காடு, காட்டு உள்ள மதி, மதிக்குள்ள ஈ இருக்குது, ஈ, துமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை போட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடம், அரவு, வான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடம், கட்டடம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரவுனா பாம்பு. நம்ம ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுன்னா அரவு அப்படின்னா பாம்பு, வான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆணை, யானையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு நம்மளே ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயருக்கு வர விகுதிகள், விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? அடுத்து வந்து விகுதி பெறாத தொழிற்பெயர் கூத்து உனையே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லாக வரும் அப்படின்றது தெரியும். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா குறிலாகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெடிலாக வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒலிக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். காலங்காட்டும் தொழிற்பெயர் இதற்கு பாருங்கள், நேற்று வந்தது நல்லது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிறியா அப்படின்னா செய்கிறேன் அப்படின்னு நம்ம வணங்கி சொன்னால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு தொழிற்பெயர். எதிர்மறையை செய்ய மாட்டான் போ அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வினையால் அணையும் பெயர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வினைமுற்றாதது பெயர் சொல்லின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்கத்தக்கதாக இருப்பின் அது வினையால் அணையும் பெயர் எனப்படும். வினையோடு அணைந்து வருவது வினையால் அணையும் பெயர். அதாவது நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் அந்த வினையை குறிக்காமல் அந்த வினைக்குரியவரை குறிக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, வினையாகவும் இருக்கும் அதாவது இது உயர்தினையாகவும் இருக்கும் அக்ரிணியாகவும் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். நம்ம அதில் கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்போம். வந்தானை, வந்தாயை, வந்தேனை, பறந்தவை, ஓடியது, கற்றோர். பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதை நம்ம கெஸ் பண்ணி போட்டிருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஓரளவுக்கு கரெக்டாக போட்டிருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குரூப் 2A வந்து இப்போ குரூப் 2A எக்ஸாம் முடிஞ்சதில் ஒரு கொஷின் எடுத்துருந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகுபெயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் நிறைய ஆகுபெயர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 16 ஆகுபெயர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுமாதிரி இருக்காது. குடிப்பெயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாதியை குறிப்பிடும் பெயர். அடுத்து கிளைப்பெயர் அப்படின்னா உறவினர்களை குறிப்பிடும் பெயர். அளவு பெயர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், எண்ணல், நீட்டல், முகத்தல், எடுத்தல் ஆகியவற்றை குறிக்கும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு பெயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுட்டின் அடிப்படையாக பிறக்கும் பெயர். அவள், அவர், அது, அவை, இவன், இவள், இவர், இது, இவை அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினாப்பெயர். எவள், யாவள், யாது, யாவை, எவன், யாவன், யாது, யா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து எவர், யாவர், எது, யாவை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினாவை கொண்டு முடிவதால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினாப்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தொகுதி பெயர். பொதுச்சொல் என்றும் பலவின் இயைந்த ஒரு சொல் என்றும் இதை வந்து கூறலாம். ஒரு தொகுதி பெயரை பொது சொல் அப்படின்னு சொல்லலாம், பலவின் இழைந்த ஒரு சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம்.